டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமில்ல, இப்போ நம்ம பங்காளி மொழி ஹிந்தி இருக்குது இல்லைங்களா? இந்த ஹிந்தி மொழியை தான் நம்ம நாட்டில் இருக்க அத்தனை பேரும் பேசணும் அப்படின்னுட்டு நம்ம பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்களால ஈஸியாக அதை நிறைவேற்ற முடியும். எப்படின்னா, நாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 39 எண்ணிக்கை இருக்கோம், அதை 31 கம்மி பண்ண போகிறாங்க. உத்தரப்பிரதேஷில் ஆல்மோஸ்ட் 16 நம்பர் அதிகமாக்க போகிறாங்க. பீகாரில் 14 மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாக்க போகிறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, தென்னிந்தியர்கள் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவாங்க. நம்மளுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கூட நாம் இழப்போம். நம்மளுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு தீர்மானத்தையுமே அவங்களால ஈஸியாக நிறைவேற்றிட முடியும். ஏன்னா நம்மளுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணால், பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய உரிமை மட்டுமில்லை, நம்ம தென்னிந்தியர்களுடைய உரிமை அத்தனையுமே பாதிக்கப்படுற ஒரு விஷயம்தான். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். நன்றி, வணக்கம்.